என்ற தெய்வ பிள்ளைகளை நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் இயேசு வாழ்கிறார் ஜெபவிட்டு வருகிற தீர்க்க தரிசன சத்தத்தை வசனத்தை கேட்பதற்காக வந்திருப்பீங்க என்று விசுவாசிக்கிறேன். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலும் இயேசு வாழ்கிற உலகத்தின் சார்பாகவும் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல வார்த்தைகளை வசனங்களை கர்த்தர் உங்களுக்கு தந்து, ஆமேன், நீங்கள் வேறுபாட்பட்ட ஜனம் என்பதை தேசத்தின் மத்தியில் நடத்தும் காட்டும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்வாராக. விசேஷ விதமாக நேற்றைய தரத்திலும் நம்ம பார்த்தோம் வேறுபாடின் ஜீவிதத்தை குறித்து. ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, தேவ கிருபை பெற்ற பிள்ளை எப்போதும் ஒரு வேறுபாடு உள்ளதாக இருக்க வேண்டும். எல்லாரும் ஊருக்கு உலகத்துக்கு வேஷம் தரித்து நடக்க முடியாது, உலகத்துக்கு வேஷம் தரித்து நடக்க முடியாது. எல்லாரும் போல நம்மளும் வழி விஷயமாக மகிமையாக நடக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து, ஆமேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசும்போது வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்று சொல்லியிருக்கிறார். உலகத்துக்கு வேஷம் தரிசி நடக்கணும்னா அது என்ன பாசம் அப்படி கேட்பீங்கன்னா, தங்கம் இல்லாமல் இருக்கும். நம்ம கவரிங்காவது வாங்கி போட்டு நம்ம நிரப்பிட்டு அவங்களுக்கு ஒத்த நடக்கிற நினைக்கிறது. இப்படி நிறைய சத்தியம் உண்டு. பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கடனாவது வாங்கி போட்டு கை நிறைய போட்டுக்கிட்டு இரவை வாங்கி போட்டுக்கிட்டாவது போகிறது உண்டு. இதெல்லாம் ஒத்த வேஷம் தரிக்கிறது. அவங்கள மாதிரி நமக்கு போட்டு காட்டணுங்கிற காட்டு, இந்த காட்டில் எல்லாம் கட்டுவோம் வேஷம் அப்படின்னு சொல்லி வேஷம் தரிக்கிறது. வேஷம் போடக்கூடாது. அமைச்சர் அன்புக்கு வேஷம் கட்டுவாங்க, அன்பு நடிக்கிறாங்க, பணத்துக்காக அன்பு காட்டுவாங்க. இந்த அன்பு கிடையாது. அழகில் வாங்கி அன்பு காட்டுவாங்க. இந்த அழகு அன்பு கிடையாது. சிலர் அதிகாரத்துக்கு அன்பு காட்டுவாங்க. சரி, ஏதோ அப்படி ஒரு காரியத்துக்காக சின்ன ஒரு அடிமைத்தனத்தை ஜெயிப்பதற்காக சில அன்பு காட்டுவாங்க. ஆண்டவர் சொல்கிறாருன்னா இதெல்லாம் பேச காட்டுவோம். என் தேவைப்படுகிற இப்படிப்பட்ட வாழ்க்கையை விட்டு வேறுபாடு உள்ள ஒரு ஜீவிதமாக நம்முடைய ஜீவிதத்தை மாற்ற வேண்டும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் நம்ம எல்லாம் விருப்பம் தெரிவித்திருக்கிறார். ஆகவேதான் இதை பார்க்கிறோம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அல்லேலூயா. இப்போ நான் உங்களுக்கு சொன்னது முதல்ல ஆரம்பித்த புத்தி தான் சொன்னேன், வசனத்தை சொல்லலை. நீ பவுல் உங்களுக்கு சொல்கிறார், புத்தி சொன்னேன். 2:22-23 சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தீனமும் ஐக்கியமான தர்க்கங்களை சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகிடு. புத்தீனமும் ஐக்கியமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகிடு. ஆமேன். மாறி மாறி சண்டை போடுறது என்னது? ஆமேன். புத்தி ஈனமான காரியம் உள்ளவங்க, வீணான நம்ம தர்க்கங்களை செய்கிறவங்க, சண்டைகளை உண்டு பண்ணும் என்று சொல்லி அப்படிப்பட்ட மனுஷங்களை விட்டு விலகிடு. தர்க்கம் இருக்கக்கூடாது. அந்த தர்க்கத்துக்கு நிறைய காரியம், சண்டை உருவாகிறது காரியம். எல்லாத்தையும் விட்டுக்கொண்டு ஒரு பக்குவம் இருந்தால் ஆமேன், சண்டையே வராது. குறிப்பாக நம்ம அந்த 3 பேர் சேர்ந்து ஒரு பொருள் வாங்க போகிறோம். அந்த பொருளில் 3 பேருக்கு பிடித்த ஒரு பொருளை வாங்கணும்.
அப்போ எப்படி வாங்க முடியும்? இங்கே 3 பேரும் போய் ஒரு பொருளை வாங்கிட்டு இங்கே வந்தால் இந்த பக்கத்தில் என்ன நடக்கும்? வந்து பார்த்தோன்னே இந்த பொருளே வாங்கிட்டு வந்தீங்க, இது நல்லாவா இருக்குது அப்படின்பா. சரி குறை சொல்லுவான். இப்படிப்பட்ட கூட்டத்தில் தான் இன்றைக்கி நம்ம ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நடந்துட்டுருக்கு. அதில் அப்படி நம்ம வாங்க போகிற இடத்துல இந்த சண்டைகள் உருவாக இருக்கணும்னா பாருங்கள், நாங்கள் ஒரு நாள் நானும் 3 பேராக நாங்கள் ஒரு பொருள் வாங்க போனோம். அதுக்காக தான் இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். அப்போது ஒரு பொருளை நாங்கள் வாங்குகிறோம். அந்த பொருளை வாங்க முற்படும் போது நான் சொன்னேன், இந்த பொருள் நல்லா இருக்குப்பா பிரதர், வாங்கலாம் அப்படின்னாரு. அவர் இன்னொரு பிரதர் சொன்னார், சரி பாஸ்டர் நம்ம கதையை வாங்கிடுவோம், நல்லா தான் இருக்கு போகிறோம், நம்ம அது போதும் பாஸ்டர் வாங்குங்க அப்படின்னாரு. இன்னொரு பிரதர் ஓடி வந்தார், சரி இதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னாரு. சரி நீங்கள் அது முன்னே எடுக்க பாஸ்டர் பிரதர் அப்படின்னாரு அந்த சகோதரர். அப்போ அவரு ஒரு கலரை செலக்ட் பண்ணார். ஓகே அப்படின்ட்டு அவ்வளோதான். அப்போ இங்கே வந்துருக்கும்போது இந்த கலரை விட இந்த கலர் நல்லா இருக்குமே அப்படின்னாங்க. நல்லா கவனிங்க. அப்போ அங்கே தற்காக ஒரு சான்ஸே கிடையாது. எல்லாம் பிரதர் தான் வாங்கினார், அவர் பார்த்துக்கிடுவார். அதனால் அவரை பற்றி எங்களுக்கு வருத்தமும் கிடையாது. அவர் பார்த்து அவர் இல்லை இதான் அங்கே இருந்தது நல்ல குவாலிட்டி இதான்னு சொல்லிட்டு அவரை கட்ட வச்சுட்டார். இல்லைன்னா இப்படிப்பட்டவர்களை ஒத்து போகணும், இல்லையா அவங்கள விட்டு விலகணும். அப்போ அவர் சொன்ன உடனே கடைசி அவரே படித்து போயிட்டார். இல்லை உங்களுக்கு பிடிச்சதே எடுங்க அப்படின்ட்டு. வேண்டாம், உங்களுக்கு பிடிச்சதே எடுங்க. இல்லை இங்கே அவருக்கு பிடிச்ச எடுக்க கொடுக்காமட்டா அங்கே வந்து ஒரு ஆள் கேட்டார், பார்த்தீங்களா, நான் இந்த கலர் இருக்குவாங்கன்னு இன்னொரு கலர் அப்போ அங்கே இவங்க தர்க்கம் உண்டாகும். எப்படி உண்டாகும்? நான் சொன்ன பிரதர் பார்த்துட்டு அவர்கிட்டையும் கேட்க மாட்டேன்ட்டாங்க. ஆனால் அதை தவிர்க்கிறோம், பார்த்தீங்களா, அந்த தர்க்கத்தை தவிர்க்கிறோம். வேணும்னா அதுலேயே ஒரு சின்ன கிரியை உருவாகிறோம், ஒரு தர்க்கம் ஒரு சண்டையை உருவாக்கும். அவர் பிரதர்னு சொல்லுவார், இவர் இப்படி சொல்கிறாரு, ஆமாம் அவர் வாங்குறது நல்லது அப்படி இப்படி அங்கே ஒரு உருவாகிடும். இன்னைக்கு மனுஷனுடைய சூழ்நிலையில இப்படி தான் எல்லா தர்க்கங்களும் சண்டைகளும் உருவாகிட்டு இருக்கு. இதே மாதிரி என்ன பொருளாக இருக்கட்டும், ஆமாம் இவன் அப்படி இப்படி இப்படி இப்படின்னெல்லாம் தர்க்கம். இப்படிப்பட்ட ஜனங்களை விட்ட வேறுபடுங்க என்று ஆண்டவர்கள் சொல்லிட்டு இருக்கிறது. பெரிய காரியத்தில் சண்டைகள் உருவாவது கிடையாது. வீணான காரியத்தை இங்கே பேசி கொண்டிருக்கும் போது, தேவையில்லாத காரியத்தை பேசி கொண்டிருக்கும் போது நீ பெருசா நான் பெருசான்னு வந்துடும். அதாவது வேதம் சொல்ல வீணா தர்க்கங்கள் உண்டு பண்ணுகிற மனுஷனை விட்டு வேறுபாடு ஜீவிதத்தில் நம்ம ஒரு ரசிக்கப்பட்ட பிள்ளைகள் வேறுபாடை காட்டணும். துன்மார்க்கு ஆளு துணை பரியாசகர் உட்கார்ற இடம், பாவிகள் நிற்கிற இடம், இதில் எல்லாம் நிற்காதீங்க, உட்காராதீங்க, அந்த வழிக்கு கூட போகாதீங்க அப்படிங்கிறது சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம். என் தெய்வ பிள்ளைகளே, அதுதான் ஒன்று கொஞ்சம் 5ஆம் 11ஆம் வருஷத்தில் நம்ம முன்னாடி பார்த்தோம். நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சோதனைப்பட்ட ஒருவன் விஷக்காரனையாவது பொருளாசைக்காரனையாவது விக்கிராராதனைக்காரனையாவது உதாசனையாவது வெறியனையாவது கொள்ளக்காரனவாவது இருந்தால் அவனோட கலந்து இருக்கக்கூடாது. எந்த ஒரு காரியம் இப்படிப்பட்ட நடக்கிற மனுஷங்க கூட நம்ம இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, அப்படிப்பட்ட மனுஷங்களெல்லாம் நம்ம ரட்சிப்புறம் நடத்த வேண்டாமான்னு கேட்கக்கூடாது. கண்டிப்பாக ரட்சிப்புறம் நடத்தணும், அதுதான் நமக்கு கடமை. ஆனால் அவங்க கூட போய் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. அவங்க நம்ம கூட வந்து இருக்கலாம், ஆனால் அவங்க கூட நம்ம இருக்கக்கூடாது. அதுதான் அந்த வார்த்தையுடைய அர்த்தம். நீ நல்லா புரியணும். அதனால நாங்கள் பரிசுத்தவான்கள் அவங்க கூட எல்லாம் போகமாட்டோம் வரமாட்டோம் இருக்கிறது இல்லை. அவங்கள அன்பு செலுத்தி அவங்கள கூப்பிட்டு நம்ம கூட இருக்கணும், அவங்க கூட நம்ம போயிடக்கூடாது.
சாக்கடையை சுத்தம் பண்ணணும், சுத்தம் பண்ண போகணும். ஆனால் சாக்கடையை நம்ம போயிடக்கூடாது. சாக்கடையை சுத்தம் பண்ணி எழுப்பி நம்ம வரணும். சாக்கடை கூட மறைஞ்சிடக்கூடாது. அதை சாக்கடையை கூட போக்கடிக்கக்கூடாது. ஆமேன். அல்லேலூயா சொல்லுகிறான். அதான் இந்த வேத வசனம் சொல்லுது. எல்லாரும் கூட நம்ம பழகலாம், பேசலாம். ஆனால் அவங்க கூட போகக்கூடாது, அவங்க கூட உடன்படிக்கை வைக்கக்கூடாது. அவங்க நம்ம கூட வர வைக்கணும், அவங்க கூட நம்ம வரக்கூடாது. அதுதான் இந்த வசனம். அவங்கள விட்டு நம்ம வேறுபடுத்தி இருக்கணும், அவங்கள நம்ம கூட கொண்டு வர பார்க்கணும், அவங்கள ரசிப்பு. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இதை காட்டணுன்னு சில சொல்லுவாங்க, ஐயோ நான் அவன் பாவி, அவனை கூட எல்லாம் நான் பேசக்கூடாது, கூடக்கூடாதுன்னா அவனை நீ ரசிக்குள்ள எப்படி நடத்த முடியும்? அநேக வசனங்களை வைத்து விட்டு அவங்கள கண்டுக்கிறதே கிடையாது. அவங்கள முத்திரை குத்தி விட்டுருவாங்க. இவெல்லாம் பாவி, மறந்துருப்ப மாட்டேன், இவன் நாசம் அப்படிமா. பயப்படாத, நீ நின்றுட்டா போதும் அப்படின்னு நினைக்கணும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இயேசு நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, இப்படி நீ அவங்கள முத்திரை குத்தி தள்ளுறாருன்னா கரெக்டாக அவங்கள ஆசிர்வதிச்சு வச்சுக்கிட்டே இருக்காரு. நீ இப்படி பேசி பேசி நம்ம மனுஷர்களுக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களை ரட்சிப்புல நடத்த தான் நம்மளை கற்று ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். வசனம் சொல்லு, ஒரு பாவி மனிதனா பரலோகராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. பல சபையில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. ஒரு ஆள் கூட கூட சபையில் ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் கூடிட்டே இருக்கு. ஆமேன். ஆத்துமாக்கள் ரட்சிப்புல நடத்த நடத்த கர்த்தருடைய கிருபை பெருகிட்டே இருக்கு. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. தேவ பிள்ளையை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். தர்க்கங்களை விட்டு விலகு என்று வேதம் சொல்கிறது. ஆமேன். புத்தீனமான ஐக்கியமான தர்க்கங்களை சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்த அவைகளை விட்டு நீ விலகியது என்று கர்த்தராகி ஆண்டவர் நமக்கு பேசியிருக்கிறார். இப்படிப்பட்ட கிரியைகளை விட்டால் நம்ம விலகணும். அதுக்காக ஆண்டவரை கர்த்தர் நமக்கு வேறுபாடு சிவித தேவை நீ ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். ஒரு ரசிக்கப்பட்ட பிள்ளை உலகத்துவத்தை வேஷத்திற்கு நடக்காமலும் உலகத்துவத்தை வரிசைகள் நடக்கிற நடக்காமலும் அதே சகோதரன் பண்ணுற சொல்வது உண்டு. பாஸ்டர் என் சும்மா இருக்க பாஸ்டர், என்னப்பா அவங்களாம் எப்படியோ நடக்கிறாங்க, எப்படியே வாழ்கிறாங்க, நல்லா தானே பாஸ்டர் இருக்கிறாங்க. ஏம்மா நீ உனக்கு என்னம்மா குறை? நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாஸ்டர், எனக்கு இஷ்டப்பட்டு என் கையில் செலவு காசு கூட வர மாட்டேங்குது, நான் செய்த எல்லாம் ஃபெயிலியராக போகுது. அக்கட்டிக்கு நீ வருத்தப்படுற, ஆண்டோட்டு ஒப்புக்கொடு, கர்த்தர்னு உயர்த்துவார். உயர்த்துவார். அவங்க எல்லாம் மேன்மையாக இருக்கிறாங்க. ஏன்னா உலகத்தில் ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் அவங்க கையில் இருக்குது. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் உங்கள் கையில் இருக்குது. அதை நான் சொல்லுவேன். உலகத்துடைய பொண்ணும் பொருளும் அவங்க கையில் இருக்கலாம். இந்த பொண்ணும் பொருளும் கர்த்தருடையன்னு சொல்லப்பட்டிருக்க உண்மைதான். ஆனால் இது எல்லாவற்றிலும் நீ ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும்போது ஆண்டவருடைய ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் அது உனக்குள்ள வரும். முதல் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடும்போது எல்லாம் உனக்குள்ள வரும் என்பதுதான் உனக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அதுக்கு நீ என்ன செய்யணும்? உன் வேறுபாடை காட்டணும். உன் கண்ணில் வேறுபாடை காட்டணும், உன் காதில் வேறுபாடை காட்டணும், உன் வாயில் வேறுபாடை காட்டணும், உன் கிரியையில் வேறுபாடை காட்டணும், உன் நடத்தையில் வேறுபாடை காட்டணும். உன் வாயிலெல்லாம் வேறுபாடை காட்டினா உனக்குள்ளே இருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமீன். இந்த கண்ணுக்கு உடன்படிக்கை தேவை, இந்த வாய்க்கு உடன்படிக்கை தேவை, இந்த தலைக்கு உடன்படிக்க வேண்டும். இந்த கைக்கு உடன்படிக்க வேணும், உன்னுடைய இதயத்துக்கு உடன்படிக்க வேணும். ஒரு சரீரத்தில் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் கிறிஸ்துவுக்குள்
உடன்படிக்கை பண்ணி வச்சிருந்தேன்னா அது உன்னை உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இன்னும் அநேகர் நினைக்கிறாங்க நமக்கு ஆசீர்வாதமே கிடையாது, நம்ம சாகிறது வரை இதான் நீ. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? சாகிறது வரை இப்படி சாகிறதுக்காக அனுமதிக்கப்பட்ட நீ எம்புள்ள உனக்கில்லாத நன்மை உனக்கில்லாத ஆசீர்வாதம் இந்த பூமியில இருக்க முடியாது. நீ ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். ஏன்னா உனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. நமக்கு புரிய மாட்டேங்குது. எத்தனை வசனம் கேட்டாலும் எத்தனை முறை தேவ வார்த்தை கேட்டாலும் ஆண்டவருக்குள்ள ஆண்டவர் பக்கத்தில் நின்று கொண்டு மகனே என் இதயத்தை தா, மகளே என் இதயத்தை தா என்று உனக்கு எவ்வளோ முறை உன்னை கேட்டாலும் உனக்குள்ள இறுதியும் இடம் கொடுப்பதில்லை. அதை நீங்கள் வேதத்தில் சொல்லப்படும் போது வேத வசனங்களை வாசிக்கும் போது இப்படிப்பட்ட ஜனங்களை விட்டு மாறுபாடுள்ள ஜனங்களை விட்டு புத்தீனமான காரியங்களுக்கு ஐத்தமான பொல்லாத காரியங்களுக்கு தர்க்கங்களுக்கு போகாமலும் ஆமேன் அல்லேலூயா ஒரு வேறுபாடுள்ள ஜனமாக சண்டைகளை பிறப்பிக்கிற வாக்குவாதங்களுக்குள்ளே போகாமலும் நாம் ஆண்டவருக்குள் இருந்து வேத வசனங்களை வாசித்து படித்து திருப்தியாக இருக்கும்படிக்கு நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றுதான் வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பாருங்கள், 2 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுகிறது, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய் பெற்றிருக்கிற கொள்கையின் விவரங்களுக்கும் தெய்வ பக்தியை வியாபாரமாக்குகிறவர்களை விட்டு நீ விலகு. ஆமேன். தேவ பக்தியை வியாபாரமாக்குறாங்க இன்னைக்கு அநேகர். ஆமேன் அல்லேலூயா. வியாபாரமாக்குறாங்க. தெய்வ பக்தி உள்ளது போல இதை காட்டி தெய்வ பக்தியை வியாபாரமாக்கிறாங்க. வியாபாரம் என்ன? சுய லாபத்துக்காக, சுய ஆசீர்வாதத்துக்காக, சுய நன்மைக்காக அதை எனக்கு தனக்கா புரோகரப்படுத்தி கொள்ளுகிறாங்க. தெய்வ பக்தி பக்தி என்பது பக்தி உள்ளவரை கர்த்தருக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் பக்தி உள்ள ஜனம். பக்தியை தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தையே ஒன்று சேர்த்து இன்னைக்கு என்ன செய்யறாங்க? அதை எதுக்காக பயன்படுத்துகிறாங்களாம்? ஆமீன். வியாபாரத்துக்கு பயன்படுத்தும் போல பயன்படுத்திக்கிறாங்க. ஆமீன். ஏன்னா அது உண்மைதான். மீன் பிடிக்கிற மாதிரி மீனை பிடிச்சி அவிச்சு சாப்பிட்றதுக்கு வச்சுக்கிட்ட மாதிரி. ஆமீன். சிலர் ஆத்மாக்களை தான் பிடிக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன செய்யலை? மனுஷனை பிடிக்கல. ஆனால் ஆண்டவர் மீனை பிடிச்சி கொடுக்காத, மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கிறது. நம்ம மீனுன்னா எதை குறிக்குது? ஆத்மாவை குறிக்குது. ஆமேன். மீனை பிடிக்க கற்றுக்கணும். அதாவது ஆமீன். மனுஷனுடைய நன்மை பெற நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமீன். பிடிச்சி கொடுக்கக்கூடாது. மனுஷனை வியாபாரம் பண்ணக்கூடாது. ஆமீன். வியாபாரம் பண்ணுகிறவருக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. மீனை என்ன பண்ணுறாங்க? வியாபாரத்துக்கு கொடுக்குறாங்க. ஆமீன். தேவைப்படுகிற நாம் கிரியத்துக்கு கொடுக்கக்கூடாது. கிரையை நமக்கு ஆமீன் நம்ம கிரையை கொடுத்து வாங்கணும். ஆமீன். ஏன்னா நிறைய சத்தியம் இருக்கிறது. வியாபாரம் ஆக்குறாங்க. நீ எனக்கு 1 லட்சம் ரூபா தந்தால் நான் உனக்கு இதை கொடுக்குறேன்னு சொன்ன மாதிரி வியாபாரம் ஆக்கக்கூடாது. ஆமீன். விட்டு கொடுக்கக்கூடாது. ஆமீன். எல்லாம் வீமா துறைக்கா ஒரு காலம் விட்டு கொடுக்கக்கூடாது. அவனுடைய கிருபைக்காய் நன்றி. நான் இப்போது அதை பிளாக் செய்து ஜபிக்கிறேன். அநேகர் அதை கேட்குறாங்க. ஆமீன். நான் விட்டு கொடுக்கக்கூடாது. நிச்சயமாகவே அந்த ஆத்மா விட்டு கொடுத்தா சில ஆத்மாக்கள் சில விட்டு கொடுத்துருவாங்க. ஆமீன். மீனை எப்போதுமே என்ன செய்யணுமா? ஆமீன். அப்போ வியாபாரமாக்கக்கூடாது. விலைக்கு கிரயத்துக்கு கொடுக்கக்கூடாது.
பிடிச்ச மீன் நம்மளே என்ன செய்யணுமா? நம்ம அதை புரோஜனப்படுத்த வேண்டும். அது பிறருக்கு புரோஜனப்படுத்தி மகிழ வேண்டும் என்றுதான் கர்த்தராகிய ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். அது எப்படி பார்த்து பிடிச்ச மீனை நமக்கு பிரயோஜனப்படுத்த முடியும்? ஒரு போட்டில் ஒரு வலையில் 1 கோடி ரூபாய் மீன் கிடைக்குது. இந்த 1 கோடி ரூபாய்க்கு மீனும் நாம் கிடைத்தாலும் கொடுத்தாக வேண்டும் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, அதை நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அது ஆகாரமாய் பிரயோஜனப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தில் நிறைவேற்றால் நாம் ஒரு ஊழியக்காரன் என்பது ஒரு மனுஷனை பிடிக்கிறவனாக இருக்கணும். மீன் என்பது அந்த ஆத்மாவை குறிக்கிறது. மனுஷன் என்பது பிடிக்கிறது என்பது தேவனுடைய சீசர்களை உருவாக்குவது. தனக்கு சீசர்கள் பாஸ்டர் ஊழியக்காரர்களை குறிக்கிறது. அவங்கள பிடிச்சி மீனை பிடிச்சி இவங்களுக்கு புசிக்க கொடுக்கணும். அவங்களுக்கு கிடைக்கிற நன்மைகளை, அவங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களை வாங்கி நம்மோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆகாரமாக பயந்து கொடுக்க வேண்டும். இதெல்லாம் சத்தியம் என்ன சொல்லுகிறதுனா, அதுதான் நீங்கள் வியாபாரம் ஆக்கிறவர்களை விட்டு விடுங்கள். இன்றைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க, அப்படிங்கிற மீன்களை பிடித்து அதை வியாபாரத்துக்கு வெளியே கொடுக்குறாங்க, விட்டுறாங்க. அப்படி விட்டுவிடக்கூடாது. ஆமேன், அல்லேலூயா. பார்க்க முடியாத பட்சத்தில் அவங்களுக்காக கிரியை முடியாதபடி கிரியை கொடுக்குறவங்களா இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, எப்படி வருஷம் கிரியை கொடுப்பது? அவங்க அடித்தாலும், அவங்க உதைச்சாலும், அவங்க என்ன செஞ்சாலும் எல்லாவற்றையும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு இருக்கும்போது அவங்களையே ஆண்டவர் பிரயோஜனப்படுத்தும்படிக்கு கர்த்தர் மாற்றுவார் என்பது. பொறுமையோடு தாழ்மையோடு இருக்கும்போது ஆத்துமாக்களை நமக்கு கிரியை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் வியாபாரமாக்கக்கூடாது. பிறருக்கு பிடிச்சா விட்டு கொடுக்கக்கூடாது. அதான் சொல்கிற தெய்வ பக்தியை வியாபாரமாக்கக்கூடாதபடிக்கு நாம் எச்சரிக்க வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளைகளை, இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய சக்தியும் குடும்பத்தில். ஆமீன். உங்கள் பிள்ளையுடைய ஆசீர்வாதத்தை பிறர் புசிக்கிற அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது. நம்மளே புசிக்கும்படி இருக்கணும். அது வியாபாரம் அப்படின்னு. அதாவது உங்கள் பிள்ளையுடைய சம்பாத்தியம், உங்கள் புருஷனுடைய சம்பாத்தியம் எல்லாமே யாருக்கு? நமக்கு தான் சொந்தமானது. அது நாம் கிடைத்து விட்டுவிடக்கூடாது. நாம் ஏதோ நன்மைக்காக சொல்லத்திருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுவிடக்கூடாது, ஒதுக்கி விட்டுவிடக்கூடாது. அவன் பிள்ளைகளை கூட வேறு அடுத்தவங்களுக்கு அனுப்பியாக விட்டுவிடக்கூடாது. உங்களுக்கு நீங்கள் கிரியம் கொடுத்து உங்கள் பிள்ளை சீரான வழியில் நடத்தும்படிக்காக கர்த்தர் உங்களுக்கு பேசி கொண்டிருக்கிறார். அதைகளுக்கு பெற்ற பிள்ளைகளை கூட வியாபாரமாக்கி கொண்டிருக்கிறார்கள். பெற்ற பிள்ளைகளை இன்றைக்கு எங்கெங்கே யார்கிட்ட கொடுத்து வளர்க்குறாங்க. அது தவறு என்று இந்த வேத வசனம், இந்த வியாபாரத்தோடைய வார்த்தை அதுதான் ரகசியம். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளை, நம்ம வியாபாரம் என்றால் என்ன, அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நாளைய தினத்துக்கு இதை குறித்து நான் உங்களுக்கு பேசி, நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களை சத்தியத்தின்படி நடத்த நான் முற்பட போகிறேன். ஜெபத்தோடு இருங்க. இன்றைக்கு நான் செபித்து முடிக்கப் போகிறேன். அப்போ வேறுபாடு உள்ள ஒரு ஜீவிதம் ஒரு ரசிக்கப்பட்ட பிள்ளைக்கு வேணும் என்று அநேக காரியங்கள் வசனங்களும் நாம் பார்த்தோம். என்னை கேட்டு தேவைப்படுகிறேன். இப்போ ஜெபிப்போமா? ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை சோத்திருக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபை, தெய்வ பிரசன்னம் எங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டிருக்கும்படிக்கு எந்த பலவீனமோ, எந்த உபத்திரமோ, எந்த போராட்டமோ எங்கள் பிள்ளைகளை அணுகாதபடிக்கு இயேசுவின் பரிசுத்தத்தை கொண்டு நான் முத்திரை போட்டு வேலை அடைக்கிறேன்.
பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்வீராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்துமுள்ள ஆளும் அல்ல, ஆவினால் ஆகும் என்று சொன்ன அந்த வேத வார்த்தையின்படி இப்போதே இந்த இடத்துல நாம் ஜெபிக்கும் போது அற்புத வல்லமை இந்த இல்லத்தில் கேட்கிற சத்தம் மூலமாக அப்படி துணிக்கிற சத்தங்கள் அற்புதத்தை கொண்டு வரத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், ஒருமனம் உண்டாகட்டும். மந்திரவாத கிரியைகள், பொறாமையின் ஆவிகள், தண்டை சச்சரவுகளை உண்டு பண்ணுகிற கிரியைகள் அழிக்கப்படுவதாக. வாக்குவாதங்களையும் அவன் தர்க்கங்களையும் உண்டு பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போவதாக. குடும்பங்கள் ஒருமன சீர்கெடுக்கிற விடப்பட்ட பொல்லாத ஆவிகள், குடும்பத்தில் ஒருமன சீர்களை கொண்டு வருகிற விடப்பட்ட பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் செயலது போவதாக. ஆண்டவரே, அறுப்பு மிகுதி வேலையாளர் கொஞ்சம் என்று சொன்னீர்களே, அந்த வார்த்தையின்படி நாங்கள் அறுப்பதற்காக எங்கள் பிள்ளைகள் ஆயத்தத்தோடு இருக்கிறாங்க. தன்னுடைய உழைப்பை கிரியமாய் கொடுத்து ஆண்டவரை அறுத்து ஆண்டவரோட தேவை களஞ்சிகள் சேர்த்து வைக்கத்தக்கதான கிருபையை கொடுப்பீராக. இந்த அறுவடையின் ஆண்டில் 2024 அறுவடையின் ஆண்டு தரப்பட்டிருக்கிற நன்மைகள், தரப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்போதே கடந்து வரும்படிக்கு இந்த 6வது மாதத்திற்கு முன்பாகவே இந்த நாளிலே நாம் பின்பாக புள்ள ஆசீர்வதிப்பேன். எல்லாம் தீமையை அவர்கள் தொடுவதில்லை, எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும். தொட்டதெல்லாம் துலங்கும், செய்வதெல்லாம் வாய்க்கும், எல்லாம் அனுகூலமாக்கப்படும். புதிய வடிவாசல் திறந்து கொடுப்பேன் என்றெல்லாம் வாக்கு தத்துவம் வார்த்தைகளும் வசனங்களும் பண்ணி கொடுத்திருக்கிறீரே. பண்ணப்பட்ட வாக்கு தத்துவங்கள், பார்க்கப்பட்ட உடன்படிக்கை நிறைவேற இப்போதே அற்புதம் நடப்பதாக. அற்புதம் நடக்காதபடிக்கு போராடுகிற இருளின் ஆதிக்கங்கள், அந்தகார கிரியைகள், அந்நிய வல்லமை நுகங்கள் இப்போது ஜபிக்கும் போது, இல்லங்கள் ஜபிக்கும் போது உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படட்டும், நன்மைகள் கிடைக்கட்டும், ஆசீர்வாதம் கிடைக்கட்டும், சமாதானம் கிடைக்கட்டும். உடலில் இருக்கிற, சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதி கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் இப்போது அழிக்கப்படுவதாக. பிளட்டில் இருக்கிற தைராய்டு வியாதிகள், பிளட்டில் இருக்கிற எல்லா சுகர்கள், உப்பு சத்துகள், எல்லா பருமன்கள், துர்நீர்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போவதாக. இயேசுவின் நாமத்தில் இப்போதே ஒரு சுகவாக்கு மற்றடைய வல்லமை அறிய ஜபித்து கொண்டு இருக்கும்போது எங்கள் பிள்ளைகளை, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை இப்போதே தொடுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஒரு மிராக்கிள் நடக்கட்டும், ஒரு அனாயிட்டிங் ரைட் நவ் இயேசுவின் நாமத்தில் ஒரு குரோனிக்கா பிரிட்டாக்காமாவும் பரிசுத்தாவியானவர் right now reset me பிரகச்சும்சே ஆதர்க்கியால் கத்துமையாக்கா இவக்கன் சாபாரி பலமா இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறார். பெறப்பட்டு கிருபை நன்மையாய் நிரப்பும், ஆசீர்வதி மகிமைப்படுத்தும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என்ன தேவைப்படுகிற இன்றைக்கும் வேறுபாடவர்களுக்கு வசனமாய் காட்டியிருக்கிறேன். வேறுபாடுள்ள பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து பிசாசையும் உலகத்தையும் ஜெயிக்க போகிறோம். நமக்குரிய ஆசீர்வாதத்தை, நமக்குரிய நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ரெடியா? நாளைக்கு வாங்க,
வேறுபாடை பார்ப்போம். கற்றுக்கு ஆமாம்.